வெல்கம் டு புதியதோர் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பன்னீர், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ நம்ம பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் பன்னீரை அதில் போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா அந்த பொன்னீரும் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும். அதை வந்தோடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னீரம் வந்துடணும். இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. அதுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோடு லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகாய் தூளையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கட் பண்ணி வச்ச பன்னீரையும் உருளைக்கிழங்கையும் எடுத்து சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட செய்முறை ரொம்பவே சுலபமான ஒரு டிஷ். ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.